Dear people, we continue to see from Romans 12th chapter. ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். I have been emphasizing that unless the things that we learn from the Word of God is put in practice, it is absolutely worthless even attending a church. நாம் கேட்குற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்பது இல்லைன்னா ஒரு சபையில் வர்றது கூட பிரயோஜனம் இல்லை. ஈவன் ஹியரிங் எ ப்ரீச்சிங் இஸ் அப்சல்யூட்லி எ வேஸ்ட். ஒரு செய்தியை கேட்குறது கூட நம்முடைய வாழ்க்கையில் வீணாகத்தான் போவதற்கான சாத்தியக்கூறு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ இட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் who should revive us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். Saint Paul puts forth so many practical things in Romans 12th chapter. ரோமர் 12வது அதிகாரத்தில் பவுல் அநேக நடைமுறைக்கு எதுவான காரியங்களை இங்கு வைக்கிறதை பார்க்கிறோம். ஸோ த 10th verse, 11th verse, 11வது வசனம், not slothful in business, fervent in spirit, serving the Lord. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். We saw last week, actually these 3 verses joined together. இந்த 3 வசனங்களும் ஒன்றுக்கொன்று இணைந்தது. But for the sake of learning in an elaborate way, we try to divide into 3. நாம் இன்னும் கொஞ்சம் விரிவான விதத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக இதை 3 பகுதிகளாக பிரித்து நாம் பார்க்கிறோம். Not slothful in business, அசதியாயிராமல் நாம் செய்கிற காரியங்களில். You may be slothful even in the worldly things. உலக பிரகாரமான காரியங்களில் ஒரு வேளை அசதியாக கூட இருக்கலாம். It's not dangerous, அது அபாயமானதல்ல. But being slothful in the spiritual things is a dangerous one. நாம் ஆவிக்குரிய காரியங்களில் சோம்பேறிகளாக இருப்போமானால் அது மிக ஆபத்தான ஒரு காரியம். Because we don't understand the real battle that we are fighting with in sustaining the standing in God. தேவனுக்குள்ளாக நாம் இருக்க வேண்டிய அளவில் நம்மை இருத்திக் கொள்ளும்படியாக நாம் எவ்வளவு போராட வேண்டியதாக இருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம் என்று தான் அர்த்தங்க. If we are slothful, நாம் அசதியாக இருப்போமானால் we backslide, நாம் பின்தங்கி போகிறோம். So however much you backslide, so ever much you must work hard to come back again to the place where we were. நம்ம இந்த பின்வாங்குகிற ஒரு நிலையில் காணப்படுவோமானால் நாம் மறுபடியுமாக சரியான நிலைக்கு வருவதற்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். We have to fight. It's not an easy battle. ஒரு சாதாரணமான போராட்டம் அல்ல. Dear people, you can't live long in this world. இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நீங்கள் வாழ முடியாது. Everyone knows that. அதை எல்லாருமே அறிந்திருக்கிறோம்.
You have to die one day. நாம் ஒரு நாள் மரிக்க வேணும். We have to die. We have to leave off everything in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு போகத்தான் வேணும். But still, the world has got such a grip on us that much of our time is being extracted from us. இந்த உலகம் ஒரு விதத்தில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் அநேக வேளைகளில் அநேக காலங்கள் இந்த உலகத்தினால் அப்படியே இழுக்கப்பட இட்ஸ் பீயிங் சக்ட் ஃப்ரம் அவர் யூஸ்ஃபுல்னஸ். நம்முடைய உபயோகத்தன்மையிலிருந்து அப்படியே அது உறிஞ்சுகிறது. பிகாஸ் we live in a world, ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And in order to not to be spotted by the world, இந்த உலகத்தினால் நம்ம கரைபடாமல் இருப்பதற்கு there is a great need of urgency to fight. நம்ம போராடுவதற்கு ஒரு உத்வேகமான மிகப்பெரிய தேவை இருக்கிறது. But when we don't understand this, இதை நம்ம உணராது இருக்கும் பொழுது a spirit of slumber and spirit of slothfulness and a spirit of laziness will try to put us down. ஒரு சோம்பலான ஆவி, அசதியான ஆவி, ஆவிக்குரிய தூக்கத்தின் ஆவி நம்மளை கீழே அப்படியே அமிழ்த்து விடும். So there is a great need for us not to be slothful. ஆகவே நம்ம தூங்கிராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்பது அவசியமான ஒரு காரியம். In order to keep us awake spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம விழிப்புள்ளவர்களாக இருப்பதற்கு ஆவியில் அனலாக இருப்பது அவசியம். So we must be fervent in the spirit. In one way, fervency can be expressed in something boiling. இந்த அனலாக இருப்பதுன்னு சொல்கிற பதத்துக்கு காரணம் ஒரு விளக்கம் சொல்லுவோமானா, கொதிக்குது பாருங்க, அப்படி இருக்குது. So unless you are spiritually boiling, you can become a lukewarm. நீ ஆவிக்குரிய விதத்தில் கொதிக்கிற ஒரு நிலையில் இல்லைன்னா நீ குளிர்ந்து போய்விட முடியும். There is a great danger in this. இதில் மிகப்பெரிய ஒரு அபாயமானது இருக்கிறது. So it's a battle of every day. ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியதாக இருக்கிறது. I have been telling that our life will end very shortly. நம்முடைய வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. Probably when I think almost I am nearing 70, 70 வயசு எனக்கு பக்கம் வருது. ஆனால் இப்போ பார்த்தா I just remember how very quickly my days are passed away. 70 years in the world. இப்போ பார்த்தா 70 வயசு எனக்கு நெருக்கமாயிட்டிருக்கு. இப்போ பார்த்தா இப்படி 70 வருஷம் இந்த உலகத்தில் கடந்து போயிருச்சேன். So quickly it passed by. எவ்வளோ சீக்கிரம் கடந்து போய்விட்டது. I don't see it too long. ரொம்ப நீண்ட காலமாக பார்க்க முடியல. So the days are passing by. நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. But unless we keep our spiritual thermometer as 100, அது ஆவிக்குரிய அந்த தெர்மாமீட்டரை 100ங்கிற அளவுக்குள்ள வைக்கலன்னா we will be spotted by the world. உலகத்தினால கரைபடிந்து போய்விடுவோம். Will be cooled down by the world. உலகத்தினால நம்ம குளிர்ச்சி அடைந்து விடுவோம். Probably when you die, you may not be in a position to go to heaven. Because ஒருவேளை நீ மரிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போகக்கூடியாத நிலையில் கூட காணப்படலாம். Suppose you live a long life
ஒரு நீண்ட காலம் வாழ்ந்து and if you go to the hell fire, நரகத்துக்கு நீ போவாயானா, is there any other greatest foolishness in the world other than this? இதை விட மதிகேடுங்கிறது வேறு ஏதாவது இருக்கக்கூடுமா? கிடையவே கிடையாதுங்க. Dear people, one thing we must know, life is full of problems. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, full of difficulties, கஷ்டங்கள் இருக்குது, full of trials, temptations, சோதனைகள், பரிசோதனைகள், பல காரியங்கள் இருக்கிறது. There are times in which our heart is really sinking. சில சமயங்களில் ஆவியில் அப்படியே மூழ்கி போய் கொண்டிருக்கிறோம். So one thing that we must really understand, ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். I remember as a young man I learnt one thing. ஒரு வாலிபனாக என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், there is no rest in the world. இந்த உலகத்தில் இளைப்பாறுதலே கிடையாது, இளைப்பாறுதலே இல்லைங்க. You have to fight. If you come across one problem, there will be another problem awaiting you. உனக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருக்கும். So every problem, every trial, every sickness, everything that we face, வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டம், ஒவ்வொரு வியாதி, மேபி ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கலாம், மேபி எ சிக்னஸ், ஒரு வியாதியாக இருக்கலாம், மேபி சம் இன்ஃபர்மிட்டி, பலவீனமாக இருக்கலாம், மேபி சம் ஃபெயில்யூர்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் சில தோல்விகள் இருக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் வி கம் அக்ராஸ், பல விதங்களில் நம்ம கடந்து போகிறோம். Why? What are all these things teaching us? இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன போதிக்கிறதுனா, நமக்கு இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் இல்லை. There is no rest in the world. We have rest in God in eternity. நித்தியத்தில் தான் நமக்கு இளைப்பாறுதலுங்கிறது இருக்குது. Only in eternity we will really have the peace and have the joy of being with God. நித்தியத்தில் மாத்திரம்தான் சமாதானமும் தேவனோடு கூட இருக்கும்படியான ஒரு நிலைக்குள்ளாக நாம் வரக்கூடும். There is no other way by which you can have. வேறு எந்த வழியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் என்பது நீ பெறுவதற்கான வாய்ப்பு என்பதே கிடையாது. So every time when you face problems, difficulties, dejections, disappointments, உடைய வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு ஏமாற்றம், வருத்தம், வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, God reminds you that you are not pertain to live in this world as a worldly man. ஒரு உலக பிரகாரமான மனுஷனை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீ நியமிக்கப்படவில்லை. You have a high calling. உனக்கு ஒரு மேலான அழைப்பு இருக்கிறது. You have a calling to live with God eternally. நித்தியமாக தேவனோடு வாழும்படியான ஒரு அழைப்பு இருக்கிறது. ஸோ எவ்ரி டைம் வென் யூ ஃபேஸ் தீஸ் திங்ஸ், இவைகளெல்லாம் நீ சந்திக்கும் பொழுது, God reminds you, தேவன் உனக்கு நினைவுபடுத்துகிறார், prepare for eternity. நித்தியத்தின் காரியத்துக்காக நீ உன்னுடைய காரியங்களில் ஆயத்தப்படுத்து. live for eternity. நித்தியத்துக்காக நீ வாழு. Dear people, today's so-called Christians, really speaking, the certainty of hell and heaven is not there in their lives.
இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நித்தியத்தை குறித்த ஒரு நரக மோட்சங்கிறத பற்றி நிச்சயமாக அவங்களுக்கு கிடையாது. They may talk and they may say, but truly speaking, in their hearts, they don't have a deep-rooted conviction of eternity. அவங்களுக்குள்ள என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளான இருதயத்தில் அந்த ஒரு நித்தியத்தை குறித்த ஆழமான ஊன்றப்பட்ட காரியம் இருக்கிறது இல்லை. What the Bible says in Colossians 3rd chapter 1-2, கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களில் அவர் சொல்கிறாரு, if ye then be risen with Christ, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீ உண்மையாலுமே கிறிஸ்துவோடு எழுந்திருப்பாயானா தான் பேசுகிறார். if you are crucified with Jesus, if you are risen with Jesus, நீ உண்மையாலுமே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையுண்டு அவருடன் எழுந்தது உண்டானால், அவர் சொல்கிறார், if you have a real conviction that you are too attached with Christ, கிறிஸ்துவோடு நீ உடன்பட்ட ஒரு ஆத்மாவாக உன்னுடைய வாழ்க்கையில் உணரும்படியான அந்த உணர்வு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், there is a challenge to keep it in your heart and mind that I am crucified with Jesus and I am risen with Christ. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்க அவரோட உயிரோடு எழுந்திருக்கிறாங்கிறத உனக்குள்ளே நினைவுபடுத்தி கொள்வதற்கு நீ போராட வேண்டியதாக இருக்கும். You have to strive because you are drawn by the worldly lust, evil, lust of the eye, lust of the flesh, pride of life, the world, உலகம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். You are filled with the cares of the world. அந்த மனுஷனிடத்தில் போய் நீ கிறிஸ்துவுடன் எழுந்ததண்டானால்னு சொன்னால் இட்ஸ் மீனிங்லெஸ். Suppose if you go and tell a man who is completely obsessed with all worldly cares and the deceitfulness of riches, இந்த உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால ஐயோ அவன் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பெரிய கவலை என்னென்னா ஐயோ எனக்கு அதை வேணும் இதை வேணும், ஐ வாண்ட் திஸ் அண்ட் தட். See, it's absolutely disproportionately we just tell the things. சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறத போல இருக்குது. Today's Christians, really speaking, they are of this sort. இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் இந்த உலகம், வேர்ல்ட், உலகம், ஐயோ இந்த உலகத்தினுடைய கவலை, ஐயோ நான் என்ன செய்வேன், வாட் வில் ஐ டூ. இஃப் யூ ஆர் ஃபர்வென்ட் இன் ஸ்பிரிட், ஆவியில் நீ அனலாக இருப்பாயானா உடனே அதை யூ வில் டிஸ்பெல் இட், அதை நீ விலக்கி போடுவேன். திஸ் இஸ் நாட் குட் ஃபார் மீ, இது எனக்கு ஏற்றது அல்ல. ஐ ஆம் கால்ட் டு லிவ் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு வாழும்படியாக அழைக்கப்பட்டவன். Dear people, there is a battle. I tell you, the greatest enemy to you is yourself. உனக்கு மிகப்பெரிய எதிராளி யாருன்னா நீ தான் எதிராளி, நீ தான் உனக்கு எதிராளி. Your nature is a greatest enemy, the greatest enemy to your soul. உன்னுடைய சுபாவமே உன்னுடைய ஆத்மாவுக்கு மிக எதிரி. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சுயநலம், the selfishness is the greatest enemy to your soul. உன்னுடைய ஆத்மாவுக்கு மிகப்பெரிய எதிரி. Your own lust of the eyes, கண்களின் இச்சை, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, the pride, the status. Oh, I should have a status in this world. இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கணும். So it's all centered in all yourself. உன்னுடைய சுயத்தில் அப்படியே இதெல்லாம் முழுகி போயிருக்கிறது. So you find it very difficult
to keep yourself in being fervent in the spirit. ஆவியில் அனலாக இருக்கிறதுங்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் all these things are sucking all your vitality. உன்னுடைய அந்த இருக்கிற சத்துவ எல்லாம் அது அப்படியே இழுத்து போடுது. ஆனால் கொலோசியர் இங்கே ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல, கொலோசியன் 3rd chapter 1-2, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், if you are risen with Christ, if you really understand that you are a person called for a greater purpose, மேலான நோக்கத்துக்காக நீ அழைக்கப்பட்டவன், நீ அறிந்திருப்பாயனா. If you know that God himself has called you out, தேவனே உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீ அறிந்திருப்பாயானா. It is something different to live for God, which I have to venture in this evil generation. இந்த பொல்லாத சந்ததியின் மத்தியில் நான் ஆண்டவருக்காக வாழும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானமாக நான் செயல்படுவது அவசியன்றதை நீ அறிந்திருந்தாயானால் மாத்திரம்தான் இங்கே சொல்கிறார், இஃப் ஈ தென் பி ரிசன், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், சீக் தோஸ் திங்ஸ் விச் ஆர் above. என்ன சொல்கிறாரு? மேலானவைகளை தேடுங்கள். யூ சீக் திங்ஸ் above. பாருங்க, நான் சொல்கிறேன், எந்த ஒரு எனி டிஃபிகல்ட்டி மேக்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஆம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I am called to live for God and to live with God eternally. நான் ஆண்டவரோடு வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டவன், நித்தியமாய் அவரோடு என்றைக்கும் இருக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டவன். அப்போ இந்த வசனம்லாம் யாருக்கு? இது எனக்கு இல்லையா? If all these verses are not for me, then for whom these verses are applied to? அப்போ இந்த வசனம்லாம் யாருக்கு? ஏன்னு கேட்டால் Hebrew 13th chapter will just come up again to Colossians. கொலோசியர் திரும்ப வர்றோம். எபிரேயர் 13வது அதிகாரத்தில் இங்கே சொல்லும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். For here, Hebrews 13:14, for here we no continuing city. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. But we seek one to come. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். Dear people, the Bible has principles with which we ought to live. வேதம் சில சூத்திரங்களை வைத்திருக்கிறது, அதன்படி நாம் வாழ வேண்டும். One of the principles of the Bible is, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சூத்திரங்களில் ஒன்று, seek ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். நீ ஏதோ வாழ்ந்துட்டு நீ நான் மோட்சம் போயிட நினைக்காத. ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் யூ கேன் லிவ் ஆஸ் யூ ப்ளீஸ் அண்ட் கோ டு ஹெவன். நெவர். ஹெல் இஸ் ட்ரூ. நரகங்கிறது உண்மைதான். த பைபிள் இஸ் வெரி கிளியர். யூ வில் எட்டர்னலி சஃபர் இன் ஹெல் ஃபயர். நித்தியமாக நரகத்தில் நீ வேக வேண்டியது உண்மை. யாருமே தப்பிக்க முடியாது. நோபடி கேன் எஸ்கேப். So we can't simply live as we like and we could go to heaven is a blasphemy. அதாவது நான் வாழ்கிறபடியெல்லாம் வாழ்ந்து பரலோகத்துக்கு போவாங்கிறது தேவதூஷணம். வேதத்தில் சில சூத்திரங்களை கொடுத்துருக்கு. இதன்படி நீ செய்தாதான் நீ மோட்சத்துக்கு வர முடியுன்றதை பைபிள் சொல்லுது. யூ வில் கம் டு ஹெவன் ஒன்லி வென் யூ live accordingly. அப்போ சொல்கிறாரு,
நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. we don't have continuous city, but we seek one to come. ஆனால் வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஸோ when suppose God taught me one thing, ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்று என்னென்னா, some difficulty, problem, dejection, anything comes, ஏதாவது பிரச்சனை, போராட்டம், சோர்வு எது வந்தாலும் God reminds me that there is a place where you have to reach. நீ சென்றடையும்படியான ஒரு இடம் இருக்குது, அங்கே மட்டும்தான் உனக்கு இளைப்பார். there only you can have the rest. So this reminds me of the eternal city which I am going to reach. ஆகவே இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, வரப்போகிற நித்தியமான நகரத்தை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்துகிறது. Suppose if God gives sometimes where there is happiness and joy, even in small things, ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை சின்ன காரியத்தில் கொடுத்தா கூட, இட்ஸ் அ போனஸ் டு மீ. இது எனக்கு ஆண்டவர் இலவசமாக கொடுக்கிற ஒரு போனஸ் தான் அது. அதுவும் கூட தொடர்ந்து நிற்கிறது இல்லை. இட்ஸ் நாட் ஸ்டாண்டிங். வி ஆர் ஜாய்ஃபுல் இன் த மார்னிங், டெஸ்பரேட் இன் த ஈவினிங். காலையில் சந்தோஷமாக இருக்க, மாலையில் பார்த்தா சோர்ந்து போயிடுறோம். So two things which always makes me to realize that I have a continuing city to reach, and whatever I receive is a bonus, so I must be thankful to God. ஆகவே ரெண்டு காரியம், துக்கம், துயரம், வியாதி எது வந்தாலும் சரி. Probably very recently I was feeling very weak in my body. சமீபத்தில் என்னுடைய சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக நான் உணர ஆரம்பித்தேன். Even the tablet which I was taking was not fit to reduce my blood sugar. நான் எடுத்துக்கிட்ட அந்த மாத்திரை என்னுடைய சர்க்கரையின் அளவை குறைக்கல. Insulin also was not of help to me. இன்சுலினும் கூட எனக்கு உதவி செய்ய முடியல. பட் ஐ நோ ஒன் டேப்லெட் வில் ஹெல்ப் மீ. ஆனால் ஒரு மாத்திரை எனக்கு உதவி செய்யும். பட் தட் டேப்லெட் வில் கிவ் மீ ட்ரபிள் இன் மை ஃபுட் டேக்கிங். என்னுடைய ஆகாரத்தை எடுத்துக்கிறதுல அது எனக்கு பிரச்சனை தருங்கிறது எனக்கு தெரியும். பட் ஒன்லி இஃப் ஐ டேக் த டேப்லெட் எலோன், மை பிளட் சுகர் வில் கம் டவுன். நான் அந்த மாத்திரை எடுத்தால் தான் என்னுடைய சர்க்கரையின் அளவு குறையும். பட் தெர் இஸ் அ ப்ராப்ளம். அந்த மாத்திரை எப்படின்னு சொன்னால், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஹவு த டேப்லெட் ஒர்க்ஸ். இட் மேக்ஸ் மை ஃபுட் டு பி டைஜஸ்டட். இட் டேக்ஸ் லாங்கர் டைம் ஃபார் த டைஜஷன். அந்த மாத்திரை சாப்பிட்டா நான் சாப்பிட்ற சாப்பாடு எப்படி உடனடியாக ஜீரணமாகாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரணமாகும். அப்போ அந்த ஜீரணமாகிற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட்டில் வந்து அந்த சுகர் உறிஞ்சிக்கும். த சுகர் வில் ட்ரா ஃப்ரம் தட் ஃபுட். அப்போ வந்து த பிளட் சுகர் won't ரைஸ் இம்மீடியட்லி. அந்த சுகர் லெவல் உடனடியாக மேலே போகாது. பட் அன்லெஸ் ஐ டேக் தட் மெடிசன், மை சுகர் won't கம் டவுன். நான் அந்த மாத்திரை எடுக்கலைன்னா எனக்கு சர்க்கரை கீழே வராது. பட் அதை சாப்பிட்டேன்னா வயிறு ரொம்ப தும்மன் இருக்கும். ஸ்டமக் வில் பி ஃபுல், தேர் வில் பி பெல்ச்சிங். அது ஏப்பமாறு வர்றது காரியம் இருக்கும். ஸோ தெர் ஆர் ஸோ மச் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் இன் தட். அதில் பல விதமான காரியம் இருக்கும். பட் தெர் இஸ் நோ அதர் கோ. வேறு வழி இல்லை. ஐ ஹாவ் டு டேக் இட். ஸோ ஐ ஆம் டேக்கிங் இட் நவ். அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இட் ஹேஸ் காட் இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். அதனுடைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ தட் தெர் இஸ் நோ சிக்னஸ்.
ஸோ ஐ டோன்ட் ஈவன் ஈட் ப்ராப்பர்லி, சரியாக சாப்பிட முடியறதில்ல. ஸோ தெர் இஸ் நோ சிக்னஸ் இன் ஹெவன், பரலோகத்தில் வியாதி என்பதில்லை. ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ தட் ஐ ஆம் கால்டு ஃபார் அ கிரேட்டர் லிவிங், மேலான வாழ்க்கைக்கு வாழும்படியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சப்போஸ் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் த டேப்லெட்ஸ் மை பிளட் சுகர் லெவல் இஸ் ஓகே, என்னுடைய பிளட் சுகர் லெவல் சரியாக இருக்குது. ஸோ ஐ மஸ்ட் லிவ் வித் தட், அப்படி தான் வாழணும். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ தட் there are problems, even probably we have to face lot of problems as days goes by. இன்னும் நாளாக இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக கூட நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். So dear people, one thing it reminds me that I must live for eternity. நித்தியத்துக்காக நான் வாழ வேண்டியது அவசியம். இந்த உலகத்துக்காக வாழுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னதான் பிரயாசப்பட்டு செய்தாலும் அதில் ஆண்டவர் இல்லைன்னா அதில் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. வாட் எவர் யூ டூ, யூ மே பி ஏர்னஸ்ட் இன் டூயிங். இஃப் காட் இஸ் நாட் தேர், யூ கான்ட் see the blessing. பிளெஸ்ஸிங்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பணம் பொருள் அது இது கஷ்டமில்லாமல் வாழ்கிறதுன்றது. Many people think blessing is nothing but money without difficulty living like this. No. Suppose God gives me some occasions in which I have happiness and joy. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானமுள்ள ஒரு காரியத்தை கொடுக்கும் பொழுது I understand this is nothing but God's bonus to me. ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்படியான ஒரு கிருபையின் ஈவு. On the other hand, இன்னொரு விதத்தில் it reminds me about the souls who are perishing around me. என்னை சுற்றிலும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து நான் யோசிக்கிறேன். I am not selfish that I should go to heaven. நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற சுயநலத்தோடு நான் வாழும்படியாக இல்லை. ஐயோ, ஆண்டவரை அறியாத எத்தனையோ பேர் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க தங்களுடைய முடிவை குறித்து உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நேர் இறங்கும் ஆண்டவரே. ஐ ப்ரே லார்ட், so many people around living without knowing their destiny, without knowing where they will go, எங்கே போவாங்கன்னு தெரியாது. I pray Lord, unless you open their eyes, நீர் அவங்க கண்களை திறக்கலைன்னா அவங்க கண்கள் திறக்கப்பட முடியாது. Doctrines of grace gives us more opportunity to pray earnestly for people. கிருபையின் சத்தியம் மக்களுக்காக இன்னும் அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்க நம்மை வழி நடத்துகிறது. நான் என்ன சொல்றேன், ஆண்டவரே அவங்க வரவே மாட்டாங்க. They won't come to thee because their eyes are blinded. அவங்க கண்ணு பிசாசு குருடாக்கி போட்டிருக்கிறான். நீங்கள் திறக்கலைன்னா, unless you open it, they won't come. அவங்க வர மாட்டாங்க. So Lord, you must work in the hearts. அவங்க இருதயத்தில் கிரியேட் செய்ய வேண்டும். So it's a double fold blessing to me which I practice. நான் ரெண்டு விதத்தில் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. ஒன்று, இந்த உலகத்தின் காரியங்களினால் அப்படியே நான் ஈர்க்கப்பட்டு அதில் ஊன்றி போகாதபடிக்கு நான் காக்கப்படுகிறேன். I am being saved not to be entangled in the world, and there is a hope that I will go to heaven one day. ஒரு நாள் நான் நித்தியத்துக்கு போவேன் என்பதை குறித்த ஒரு நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. I believe it, நான் விசுவாசிக்கிறேன். So I have the hope which makes me joyful. அது என்னை சந்தோஷப்படுத்துகிறது. And even whatever God gives me, a time of joy or anything, even small occasions, even in the world, உலகத்தில் கூட ஒரு சின்ன ஒரு காரியம் ஒரு சந்தோஷமான இருக்கும்போது, இட்ஸ் a bonus to me. Lord, thank you for this. இது எனக்கு கொடுத்தீங்களே, ரொம்ப சந்தோஷம்.
இது ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஈவன் ஃபார் திஸ் ஸ்மால் ஜாய். ஆன் தி அதர் ஹேண்ட் இட் மேக்ஸ் மீ டு திங்க் அபவுட் அதர் சோல்ஸ். மற்ற ஆத்துமாக்களை குறித்து நான் யோசிக்கிறேன். ஐ திங்க் ஆஃப் த சோல்ஸ் ஹூ கம் டு த சர்ச். சபைக்கு வருகிறவர்களை நான் நினைவுகிறேன். ஐயோ எவ்வளோ தே ஹியர் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை கேட்குறாங்க. பட் ஆர் தே ட்ரூலி சேவ்ட்? உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஹாவ் யூ ரியலி சேஞ்ச் தேர் ஹார்ட்ஸ்? உங்கள் இருதயத்தில் நீங்கள் உண்மையாக மாற்றி இருக்கிறீங்களா? ஸோ திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் அவர்ஸ். இந்த உலகம் நம்முடையது அல்ல. யூ ஹேவ் டு லீவ் ஆஃப் ஆல் திங்ஸ். எல்லாற்றும் இருக்கணும். ஆனால் கூட இந்த உலகம் எப்படி கவர்ச்சிக்கிறது? how much it tries to entangle. ஸோ அதனால் இந்த கொலோசியன்ஸ் சென்ட் பால் ஸ்டார்ட்ஸ் ஹியர். கொலோசியர் இங்கே இந்த இடத்துல பவுல் விதமாக பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ ஆர் ரிசன் வித் கிரைஸ்ட், ஆர் யூ ரியலி ரிசன் வித் கிரைஸ்ட்? கிறிஸ்துவோடு நீ எழுந்திருக்கீங்க. ஆர் யூ ரியலி crucified with Jesus? பாருங்கள், salvation is something great. ரட்சிப்புங்கிறது ஒரு பெரிய ஒரு உன்னதமான காரியம். A tremendous real change should be in the heart. ஒரு உண்மையான ஒரு மாற்றங்கிறது only few people will go to heaven. The Bible is very clear. பரலோகத்துக்கு போகிறவங்க ஒரு சிலர் தான். இடுக்கமான வாசல், நெருக்கமான வழி தான். It's a narrow, straight gut, narrow path. இன்னைக்கு உலகம் என்ன பண்ணுறது? விசாலமான வழி தான், broad way. So St. Paul here says, Colossians 3rd chapter 1-2, கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2, நீங்கள் if ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth on the right hand of God. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். Seek the things which are above. அது சொல்கிறாரு 2வது வசனத்தில், set your affection on things above, not on things on the earth. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஸோ நீ 2 பக்கம் வாழ்ந்த இஸ் எ வெரி டிஃபிகல்ட் லைஃப். ஒரு பக்கம் உலகமும் எனக்கு வேணும், இன்னொரு பக்கம் மோட்சத்துக்கும் நான் போயிடணும். அந்த ஒன் ஹேண்ட் வேர்ல்ட், அந்த அதர் ஹேண்ட் ஐ ஷுட் கோ டு ஹெவன். இட் வில் நெவர் ஒர்க் அவுட். அது ஒரு காலம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன நீ செய்யணும்? முதலாவது சீக் காட், புட் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரி திங். ஆண்டவரை முதலாவது வெய்ய. God will meet all your needs. தேவன் உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். God will meet all your needs, not all your wants. நீ விரும்புறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், அது தெரிஞ்சுக்கணும். God will never whatever you want. God will give only what you need. நீ விரும்புறதெல்லாம் ஜெபம் பண்ணால் கூட ஆண்டவர் தர மாட்டார். ஏன் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய ப்ரீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். God will give you. Pray, pray, pray. So how to keep myself fervent in the spirit? ஆவியில் என்னை எப்படி நான் காத்துக்கொள்ளணும்? ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் தான் காத்துக்கொள்ள முடியும். அப்போ தான் உன் வாழ்க்கையில் நீ என்ன சொல்லுவேன்னா, நீ ஆவியில் அனலாக இருக்கும்படியாக உன்னை காத்துக்கொள்ளுவாய். ரோமருக்கு நிருபத்தில் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார், ஹியர் சென்ட் பால் டாக்ஸ் அபவுட் திஸ். இங்கே என்ன பண்ணுறாரு? அங்கே ரோமருக்கு நிருபத்தில் ஆண்டவருடைய அன்பை குறித்து பேசுகிறார். He talks about God's love. He talks about God's love. ஆண்டவருடைய அன்பை குறித்து அவர் பேசுகிறார்.
அவர் என்ன பேசுகிறாரு? ரோமன்ஸ் 8 சாப்டர், ரோமர் 8வது அதிகாரம் 35. Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. என்ன சொல்றார்? நீ in all these things we are more than conquerors through him that loved us. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவர்களாக இருக்கிறோமே. நீ ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா கூட, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, ஓ திஸ் இஸ் திஸ் ப்ராப்ளம், திஸ் டிஃபிகல்ட்டி. ஸோ யூ ஆர் கூல் டவுன், அப்படியே நீ குளிர்ந்து போகிற. அதான் அவர் சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையினாலும் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்களானாலும் எதுவாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. It will never separate us from Christ. So dear people, if you are really risen with Christ, கிறிஸ்துவோடு கூட நீ எழுந்தது உண்டானால், எனக்கு வாலிபனாக இருக்கும் பொழுதே நான் அடிக்கடி இந்த வசனத்தை காட்டியிருக்கிறேன். when I was a student, இந்த பைபிள் வசனம் என்னை ரொம்ப அதிகமாக பாதித்தது. I read in a book. என்ன புக்குன்னா, ஒரு புத்தகத்தில் நான் அதை வாசித்தேன். இது 2 Corinthians 4th chapter, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம். இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாய் பேசுகிறார். He talks it very clearly. எப்படி சொல்கிறாருன்னா, இந்த 2 Corinthians 4th chapter 16 to 18, 4th chapter 16 to 18, for which cause we faint not. அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. நீ ஏன் சோர்ந்து போகிறன்னா, உலகம் இதே தான் உன் மனசில் இருக்குது. யுவர் ஹோல் மைண்ட் இஸ் வேர்ல்டு. ஆகவே நீ அடிக்கடி சோர்ந்து போயிடுற. யூ ஆர் டிஸ்கரேஜ்ட். இங்கே நான் சோர்ந்து போகிறது இல்லைன்னு ஆரம்பிக்கிறேன். For which cause we faint not, but though our outward man perish, yet the inward man is renewed day by day. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, புறம்பான இந்த அந்த மனுஷனைய நாளுக்கு நாள் அழியணும், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ். இதுதாங்க ஆவிக்குரிய ஒழுங்கு. நீ வெளியான மனுஷன், நீ ஒன்றும் பெருசாக அழியலை, மாற்றமே இல்லையே, நோ சேஞ்ச். உள்ளான மனுஷனில் நீ புதுப்பிக்கப்படலை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஃபார் அவர் லைட் அஃப்ளெக்ஷன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள் மேல் நோக்கமாக இருக்கிற, not looking at the things which are seen, but the things which are not seen. காணாதவைகள் நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, இந்த மாதிரி சத்தியங்கள் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்காமடேட். பட் திஸ் இஸ் த ட்ரூத். இதுதான் சத்தியம். திஸ் இஸ் த ட்ரூத் த பைபிள் சேஸ். இன்றைக்கி நிறைய பிரசங்கிகள் என்ன சொல்கிறாங்க, உன் கஷ்டம் தீரணும், உலகத்துக்கு கொடுத்த காரியங்களையே பேசி உனக்கு கஷ்டம் தீரணும், இந்த பிரச்சனையை அதுக்காக ஜெபம், இந்த பிரச்சனையை ஜெபம். வேதம் இந்த மாதிரி போதிக்கலையே. வேதம் போதிக்கிறது பசியோ பட்டினியோ நான் அவர் அன்பை விட்டு பிரிக்காது. புறம்பான மனுஷன் என்னுடைய வாழ்க்கையில் அழிஞ்சு உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும். அப்புறம் சொல்கிறாரு,
அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதுப்பிக்கிற மனுஷனை சொல்லும் பொழுது காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாத நோக்கமாக இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம்னு சொல்கிறார். லேசான உபத்திரவம், இது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் அவ்வளோதான். யாருக்கு அது லேசாக உபத்திரவம் இருக்கும்? நித்தியத்தை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு தான் அந்த உபத்திரவம் லேசாக இருக்கும். ஒன்லி தோஸ் பீப்புள் who look to eternity. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம அனலாக இருக்க முடியும்னா, ஒன்லி when your heart is set on things above. மேலே உன் இருதயம் வச்சுருந்தா தான் அனலாக இருப்ப. இல்லைன்னா நீ குளிர்ந்து போகிறது நோ டவுட் அபவுட் இட், சந்தேகமே இல்லை. நீ இன்னைக்கு இருப்ப, நாளைக்கு வேறு மாதிரி இருப்ப, நாளான்னைக்கு வேறு மாதிரி இருப்ப, அப்புறம் அடுத்த நாள் இருப்ப, திடீர்னு பார்த்தா எழும்புற மாதிரி இருப்ப. சோல் ஆர் சிம்பிள் கிமிக்ஸ் மாதிரி இது, சும்மா அப்படியே. பட் we don't know about your eternal destiny. உன்னுடைய நித்தியத்தை குறித்து தெரியாது. whether you will go to heaven or hell we don't know, தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த வாழ்க்கையில் ஆகவே 2 காரியம். நித்தியத்துக்கு நான் போவேன்ற நம்பிக்கை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம். ஐயோ, எத்தனையோ மக்கள் என்னுடைய சொந்த ஜனங்க, உன் கண்ணுக்கு முன்னாலேயே உன்னுடைய அருமையான மக்களுக்கு தீயை வச்சு கொளுத்துனா நீ பொறுத்துட்ருப்பியா? அதை விட பயங்கரம் நரகங்கிறது, பயங்கரத்திலும் பயங்கரம். இயேசு கிறிஸ்து மோட்சத்தை விட நரகத்தை தான் அதிகமாக பேசினார். Jesus Christ preached on hell more than heaven. If we don't believe in hell, நரகத்தை நம்பலைன்னா இயேசுவே பொய்யராகத்தான் நம்ம சொல்லுவோம். He is a liar. அப்போ நம்ம பவுல் தான் சொல்லுவோம், நம்ம ஏன் அதுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும்? பேசாமல் நம்ம இருக்கிறபடி வாழ்க்கை அனுபவிச்சுட்டு போகலாமே. ஸோ டியர் பீப்புள், ஒன்லி ஆவியில் நீ அனலாக இருக்கணும்னா யுவர் ஐஸ் சுட் செட் அப் ஆன் ஹை. கண்கள் மேலே நோக்கி பார்க்கணும். யூ மஸ்ட் ஹாவ் வேல்யூ ஃபார் இட்டர்னல் திங்ஸ். நித்தியமான காரியங்களுக்கு குறித்த ஒரு விலை மதிப்பு இருக்கணும். உன்னுடைய ஆத்மா முதலாவது மோட்சத்துக்கு போகின்ற நம்பிக்கை இருக்கணும். அப்போது அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீ பாரப்படுவ. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக உங்கள் எவ்வளோ உண்மையாக பாரப்பட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். just see that we don't really pray. ஏன்னா we don't believe it. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் அனலாக இருக்கணும்னா ஒன்று, யூ மஸ்ட் ஹாவ் இட்டர்னல் வேல்யூஸ். நித்தியமான விலை மதிப்பை கொண்டவர்களாய் வாழ்வதன் மூலமாக மாத்திரலாம். அப்போது வாழ்க்கையில் வருகிற துன்பமாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் நித்தியத்துக்கு நான் போகிறேன்ற நம்பிக்கையோடு அதை நினைவுபடுத்துகிறதாக நீ எடுத்துக்கொள்வாய். யூ வில் நோ தட் திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை இட்டர்னல் டெஸ்டினி. You will learn to pray for others who are lost. எழுந்து போன மக்களுக்காக நீ ஜெபம் பண்ணுறதுக்கு நீ பாரப்படுவ. And the rest, next one is whatever God gives you, any small thing, it's a bonus, you will really enjoy it. ஆண்டவர் கொடுக்கிற சின்ன சந்தோஷம் கூட உனக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதை நீ உண்மையான திருப்தியோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷத்தோடு அனுபவிக்கிற ஒரு அனுபவம் உடைய வாழ்க்கையில் இருக்கும். ஜெபிப்போம். Father, we thank you, Lord. Probably it's the Bible very clear. ஆண்டவரே, வேதம் தெளிவாக சொல்லுகிற சத்தியம்தான் இது. ஆனால் உம்முடைய ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் பேசவில்லை என்றால் இதை ஏற்றுக்கொள்வது என்பது இயலாத காரியம். It is impossible to accept unless the Spirit of God convicts. But we can't change the word of God. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் மாற்ற முடியாது. Lord, you know us. எங்களை அறிந்திருக்கிறீர். Unless we are fervent in spirit, we are more succumb to the devil. ஆவியில் அனலாக நாங்கள் இல்லை என்றால் சாத்தானுக்கு வெகு சீக்கிரத்தில் இணங்கி கொடுப்போம்.
we will go downgrade. நாங்கள் பின்னோக்கி பார்க்குறவர்களாய் காணப்படுவோம். And Lord, we may be miserable even. நாங்கள் நிர்பந்தமாக கூட காணப்படுவோம். Spirit of God, you speak to us. ஆவியானவரே எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.